Hello students, welcome to Hiba Max 11th Standard Max Chapter 10 Exercise 10.3 25th question எப்படி சால்வ் பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி இருக்க சம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணியிருப்பீங்க, ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்கும். இப்போ 25th சம் என்ன கொஸ்டின் பாருங்கள், y is equal to e power 3x by 1 plus e power x. ஸோ நியூமரேட்டர் இன்னொன்று டினாமினேட்டரில் இருக்குது. ஸோ u by v மெத்தட் கோஷன் ரூல் தான் யூஸ் பண்ண போகிறோம். சொல்யூஷனில் y is equal to e power 3x divided by 1 plus exன்னு எழுதிக்கலாம். இப்போ கோஷன்ட் ரூல் நமக்கு தெரியும் இல்லையா, அதையும் ஒரு வாட்டி எழுதிக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலுமே நீங்கள் ஒரு வாட்டி எழுதுறது பெஸ்ட், சரிங்களா? u by v is equal to v u dash minus u v dash divided by v square. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நம்ம வேல்யூ எப்படி மாறும், dy by dx is equal to u இடத்துல e power 3x, v இடத்துல 1 plus e power x. So v first அப்படியே எழுதணும், 1 plus e power x into u dash. அப்போ e power 3x differentiate பண்ண e power 3x தான், and 3x differentiate பண்ணும்போது into 3ன்னு கிடைக்கும். அப்புறம் மைனஸ் u அப்படியே எழுதணும், அப்போ e power 3x அப்படியே எழுதிடலாம். v dash இதுதான் v, 1 differentiate பண்ண 0, e power x differentiate பண்ண e power x தான், and x முன்னாடி 1 இருக்கனால into 1, ஸோ எந்த சேஞ்சுமே இருக்காது. v ஓட வேல்யூ 1 plus e power x, அதுக்கு ஒரு ஸ்கொயர், ஏன்னா v ஸ்கொயர் டிஃப்ரென்ஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் சிம்பிளிஃபை பண்ணால் போதும். ஸோ இந்த 3யும் e power 3xயும் முன்னாடி எழுதிக்கலாம். 3 into e power 3x into 1 plus e power x. ஆக்சுவலாக அடுத்த லைனில் இது இன்சைட் மல்டிபிள் பண்ணுவோம், மைனஸ் இது முன்னாடி இன்சைட் மல்டிபிள் பண்ணலாம். e power 3x into 0 0, e power 3x into e power x, e power 4x divided by 1 plus e power x whole square. நெக்ஸ்ட் லைனில் இதை இன்சைட் மல்டிபிள் பண்ணலாம். 3 into e power 3x into 1, 3 into e power 3x ப்ளஸ் இங்கே 1 இருக்கிறனால 3 into e power 4x minus e power 4x divided by 1 plus e power x whole square. இப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணும், பவர் ஈக்குவலாக இருக்கா பார்க்கணும். இது 3 இது 4, அப்போ இது எடுக்கக்கூடாது, இந்த ரெண்டு டேர்மும் எடுக்கணும். அப்போ இங்கே எதுவுமே இல்லைன்னா 1 இருக்குன்னு அர்த்தம். ஸோ 3 into e power 3x plus 3 minus 1 2 e power 4x divided by 1 plus e power x whole square. இதுதான் நம்ம ஃபைனல் ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் நீங்கள் லைன் பை லைன் கரெக்டாக சால்வ் பண்ணிட்டு வாங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து மனப்பாடம் பண்ணணுன்ற இதே இருக்காது, நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போதே வந்து ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. சரியா, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 26th question, y is equal to root of x plus root of x. ரெண்டு ரூட் இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து யூவி மெத்தடும் கிடையாது, ஒரே டேர்ம் தான், பட் அது நம்ம கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுகிற மாதிரி வரும். சொல்யூஷனில் y is equal to root of x plus root x. இப்போ இதை நான் பிரித்து எழுதணும்னா இந்த ஸ்கொயர் ரூட்டை ரிமூவ் பண்ணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன், ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். இப்படி செய்யும் போது ஒய்க்கும் ஸ்கொயர் வரும், இந்த ஃபுல் டேர்முக்கும் ஸ்கொயர் வரும் இல்லையா. அப்போ ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட் என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் ஆகிடுச்சு, பேலன்ஸ் என்ன இருக்குது பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ். கிளியரா? இதுக்கப்புறம் இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். இப்போ ஒய் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2 times of y அண்ட் எக்ஸ் டேர்ம் இல்லாதனால dy by dx. இப்போ எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, root of x, root of xன்றது x பவரில் 1/2. ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/2 into x power 1/2 minus 1, that is 1/2 x power minus 1/2 which is equal to 1/2. அந்த மைனஸ் 1/2ன்றது ரூட் எக்ஸ்ன்னு மாறிடும் டினாமினேட்டரில், இது ஃபுல் டேஷ். சரிங்களா? ஸோ இப்போ அடுத்த ஆன்சர் எப்படி இருக்கும், 1/2 ரூட் எக்ஸ். டேரெக்டாகவே நம்ம எழுதலாம், எப்படி வந்ததுன்றது இப்படி இங்கே வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா நிறைய சம்ஸில் இதை சால்வ் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் லைனில் 2y into dy by dx is equal to, இதை வந்து கிராஸ் மல்டிபிள், 2 root x plus 1 divided by 2 times of root x. இது உடனே கேன்சல் பண்ணிடாதீங்க, நடுவில் ப்ளஸ் இருக்குது. இப்போ dy by dx தான் வேணும், அப்போ இதை கீழே கொண்டு வந்துடணும். dy by dx is equal to 2 root x plus 1 divided by 2 root x into 2y. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இந்த y இருக்கிற இடத்துல நம்ம
questionல y equal to ஒரு வேல்யூ இருக்கும்ல அதை எழுதிக்கணும் சரியா. dy by dx is equal to 2 root x plus 1 divided by 2 2s are 4 into root x into y ஓட வேல்யூ questionல கொடுத்துருக்காங்க பாருங்க அதை எடுத்து எழுதணும். root x plus root x whole root. கிளியரா? ரொம்ப ஈஸியான சம், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 27th question, y is equal to e power x cos x. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு சம்ஸ் எல்லாம் நம்ம செஞ்சோம் இல்லையா, அதே மாதிரி தான் சப்ஸ்டியூஷன் எடுத்துப்போம். y is equal to e power x cos x. ஸோ இது எப்படி எழுதலாம்னா, let u is equal to x cos x, y is equal to e power u. இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். du by dx is equal to uv method சரிங்களா, uv method. இப்போ ஃபஸ்ட்டு u அப்புறம் v dash, u v dash cos x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் sin x மாறிடும், ப்ளஸ் v u dash, v வந்து cos x அப்படியே இருக்கும், uவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. அடுத்த லைனில் மைனஸ் முன்னாடி எழுதணும் சரியா, மைனஸ் x sin x ப்ளஸ்ஸு cos x. அடுத்து dy, dy by du, dy by du. e power u டிஃப்ரென்ஷியேட் பண்ண e power u தான் இல்லையா, e power x டிஃப்ரென்ஷியேட் பண்ண e power x தானே. இப்போ நம்ம எழுதலாம் dy by dx is equal to dy by du into du by dx. dy by du ஓட வேல்யூ e power u into minus x sin x plus cos x. இப்போ u ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம், e பவரில் x cos x வந்துடும். அண்ட் இதை மாற்றி எழுதிக்கலாம், ப்ளஸ் டேர்ம் முன்னாடி எழுதிக்கலாம், cos x minus x sin x. இதுதான் dy by dx ஓட வேல்யூ. Understand of the similarity. 28th question எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். y is equal to root of x plus root of x plus root of x. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த பார்ட் மட்டும் 26th questionல பார்த்துருந்தோம் இல்லையா, அதில் இன்னொரு இது எக்ஸ்ட்ரா சேம் மெத்தட் அதே தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். சொல்லப்போனால் அந்த கொஷினோட ரிசல்ட்டையும் இங்கே எடுத்து எழுதும், அதனால நான் ஒரு கம்பேரிஷன் மாதிரி சொல்கிறேன். சொல்யூஷனில் y is equal to root of x plus root of x plus root x. கிளியரா? ஸோ இந்த 3 எக்ஸ் இருக்குது, இதை நான் ரிமூவ் பண்ணேன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவேன், ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ், ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். அப்போ ஒய்க்கு ஸ்கொயர் ஆகும், இங்கே ஹோல் ஸ்கொயர் எடுக்கணும். அப்போது ரூட் ஆஃப் எக்ஸு ப்ளஸ் ரூட் எக்ஸ், இதுக்கும் ஸ்கொயர், ஸோ மேலே இருக்க ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகிடும். இப்போ ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸு plus root of x plus root x. ஸோ இது தனி இது தனி, கிளியராக? இது தனியாக இது தனியாக. இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோன்னா எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோன்னா ஒய் ஸ்கொயர் வந்து 2y மாறிடும். அண்ட் ஒய் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது dy by dx. இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1ன்னு கிடைக்கும். அண்ட் இந்த டேர்ம் ஆல்ரெடி நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டோம் கொஷின் நம்பர் 26ல். அந்த ரிசல்ட் எடுத்து அப்படியே எழுதுறாங்க சரியா. 2 times of root x plus 1 divided by 4 times of root x. அதுக்கப்புறம் அந்த டேர்ம் அப்படியே வரும் சரிங்களா. இது மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும் இந்த ஒரு சம்முக்கு, வேறு வழி இல்லை. இப்போ அடுத்து இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணுவோம் இல்லையா, 2y into dy by dx into 4 root x root of x plus root x plus 2 root x plus 1 divided by 4 root x root of x plus root x. கிளியரா? இப்போ நெக்ஸ்ட் லைன் என்ன பண்ணுவோம், இந்த 2 இந்த சைடு கொண்டு வருவோம் இல்லையா. சேம் அந்த சம் அப்படியே ரிப்பீட் ஆகுது நமக்கு. 4 root x root of x plus root x plus 2 root x plus 1 divided by 2y கீழே கொண்டு வந்துடலாம். 2y into 4 root x root of x plus root x. இப்போ y இருக்கிற இடத்துல y ஓட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுவோம் இல்லையா. 4 root x root of x plus root x plus 2 root x plus 1 divided by 2 into
ஒய்யோட வேல்யூ 3 ரூட் எக்ஸ் வரணும். சரிங்களா? இது இல்லாமல் இன்ட்டு 4 ரூட் எக்ஸ் ஒன்று இருக்குது, ரூட் ஆஃப் எக்ஸு ப்ளஸ் ரூட் எக்ஸ் இருக்குது. கிளியரா? இப்போ இந்த மேலே இருக்கிறதுல எந்த சேஞ்சுமே இல்லை, அது அப்படியே தான் எழுதணும். 4 ரூட் எக்ஸ் ரூட் ஆஃப் எக்ஸு ப்ளஸ் 2 ரூட் எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைடட் பை 4 2s are 8 ரூட் எக்ஸு. அப்புறம் அந்த சின்னது முதல்ல எழுதிடலாம். அதுக்கப்புறம் அந்த கம்ப்ளீட்டாக அந்த 3 எக்ஸ் வரும் இல்லையா, அது எழுதிடலாம். அவ்வளோதான் சம்.